செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பிரியா மோகன். கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இப்போ கதை கேட்கலாம் வாங்க. எழிலன்புவின் யுத்தம் செய்தாய் என்னுள்ளே. அத்தியாயம் 28. குழந்தைய பாரு கீர்த்தனா, நிறம் ஒன்ன போல, ஆனா ஜாட அப்படியே மாப்பிள போல இருக்கா என்ற மகள் அறைக்கு வந்ததும் பேத்தியை மகளிடம் காட்டினார் வனிதா. சிசேரியன் செய்திருந்ததால் அவள் படுத்தபடி குழந்தையை பார்க்க, அவங்க நெஞ்சோட குழந்தைய கொஞ்ச நேரம் படுக்க வைங்க என்றார் செவிலி. எப்படி என்று வனிதா தடுமாற, செவிலி தானே வந்து குழந்தையை வாங்கி குழந்தையின் முகத்தை தாயின் முகத்தோடு உரசவிட்டு கீர்த்தனாவின் மேல் குழந்தையை படுக்க வைத்தார். குளுக்கோஸ் ஏற்றியிருந்த கையில் மருந்து ஏற்றுவதற்காக இன்னும் ஊசி இருக்க, ஊசி குத்தாத கையை தூக்கி குழந்தையை தன் மார்போடு அணைத்துக் கொண்ட கீர்த்தனாவின் கண்களில் கண்ணீர் பூத்து நின்றது. தாயின் முகத்தோடு முகத்தை உரசிய குழந்தை வாயை திறந்த அப்படியே அவளின் நாடியை சப்ப முயன்றது. பேபி உங்களை உணர்ந்துடுச்சு என்று புன்னகையுடன் சொன்ன செவிலி, நீங்க இன்னும் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ஃபீட் பண்ணல, இப்ப பண்ணிடுங்க என்றார். அவளால உட்கார முடியாதே சிஸ்டர், வனிதா சொல்ல, படுக்கையை லேசா சாச்சு வச்சு உட்கார வைக்கலாம், அப்படி உட்கார வச்சுட்டு ஃபீட் பண்ண வைக்கணும் என்றவர் தானே அவள் உட்கார வசதியாக படுக்கையை பின்னால் ஏற்றிவிட்டு கீர்த்தனா வசதியாக அமர்ந்ததும் குழந்தையை கைகளில் தாங்கி இப்படி ஃபீட் பண்ணணும் என்று சொல்லிக் கொடுத்து சென்றார். அவளால் 2 கைகளாலும் குழந்தையை தாங்கி பிடிக்க சிரமமாக இருக்க, செவிலியே ஒரு கையால் குழந்தையை அணைவாக பிடித்துக்கொண்டு குழந்தையை பால் குடிக்க வைத்தவர், 2 நாளைக்கு சிரமமாதான் இருக்கும், பெரியவங்க ஹெல்ப் வாங்கிக்கோங்க, அப்புறம் நீங்களே பழகிடுவீங்க என்று சொல்லிவிட்டு வெளியேறினார். முதலில் குழந்தை தன் மார்பில் அமுதுண்ட நெகிழ்வில் அவள் அப்படியே அமர்ந்திருக்க, வந்ததிலிருந்து எதுவும் பேசாமல் இருக்கும் மகளின் முகத்தை பார்த்தார் வனிதா. சற்று முன்தான் கீர்த்தனாவை அறைக்குள் வந்து பார்த்துவிட்டு அனைவரும் வெளியே சென்றிருக்க, வனிதா மட்டும் மகளுக்கு துணையாக இருந்தார். மாமியார் வீட்டாரிடமும் சரி, அன்னையிடமும் சரி, அவள் இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவள் மனதில் என்ன ஓடுகிறது என்பதையும் அறிந்து கொள்ள முடியவில்லை. நேத்து ரொம்ப கஷ்டப்பட்டு அடிக்கிறதுனா, நேத்து நான் தான் உள்ள வரலான்னு இருந்தேன், ஆனா நான் பேசுறத விட உன் மாமியார் பேசினாதான் சரியா இருக்கும்னு அப்புறம் அவர் அனுப்பி வச்சேன். எதையும் நினைச்சு மனசு போட்டு அலட்டிக்காத கீர்த்தனா என்று தானே பேச்சை ஆரம்பித்தார். அவள் தலை குனிந்து தன் கையில் இருந்த குழந்தையையே பார்த்து கொண்டிருந்தாள். மகள் ஒன்றும் பேசவில்லை என்றதும் பெருமூச்சு விட்டவர், பாப்பாவை ஒத்த கையிலே வச்சுக்கிட்டு இருக்க, கை வலிக்க போகுது, குடு, நான் தொட்டில படுக்க போறேன் என்று பாலை குடித்துவிட்டு தூங்கியிருந்த குழந்தையை தூக்கி தொட்டிலை படுக்க வைத்தார். படுத்துக்கிறியா கீர்த்தனா, உட்கார்ந்துகிட்டே இருந்தா முதுகு வலிக்கும் என்று கேட்க தலையை மட்டும் அசைத்தாள். படுக்கையை சாய்த்து மகளை படுக்க வைத்தவர் போர்வையை எடுத்து இடுப்பு வரை நன்றாக போர்த்து விட்டார். ஏண்டே, எதுவுமே பேச மாட்டேங்கிற, வலிக்குதா, வேற எதுவும் செய்தா, ஏதாவது சொல்ல என்று கேட்க அவளோ கண்களை மூடிக்கொண்டாள். அவருக்கு அழுகை வரும் போல இருந்தது. ஆனால் மகளின் முன்னால் அழுதால் அவள் என்ன ஆவாளோ என்று பயந்தவர் அறையை விட்டு வெளியேறிவிட்டார். திருமலை, உலகநாதன், மகேஸ்வரன், கோகிலா 4 வெளியே இருந்தனர். கதிர்வேலனும் மீனாவும் பகலில் வருவதாக சொல்லிவிட்டு இரவே கிளம்பியிருந்தார்கள். வனிதா வெளியே வரவும் எல்லோரும் கேள்வியாக பார்த்தனர். என்னாச்சு, நீ ஏன் வெளியே வந்துட்டீங்க? கீர்த்தனா என்ன பண்றா? கோகிலா கேட்க, எதுவுமே பேச மாட்டேங்கிறா, நானே பேசினா கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறா, மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு ஒன்னும் புரியல என்று கலங்கியபடி சொன்னவர் கணவர் அருகில் சென்று அமர்ந்து கொண்டார். மற்றவர்களுக்குமே கலக்கமாக இருந்தது. அனைவருக்குமே நெஞ்சு இழுத்து பிடிக்கும் உணர்வுதான். மணிவர்மன் பற்றி கீர்த்தனா கேட்டால் என்ன சொல்வதென்று புரியாத நிலையில் தடுமாறிக்கொண்டுதான் இருந்தனர். ஏங்க, மாப்பிள்ள பத்தி யார் மூலமாவது தகவல் விசாரிக்க முடியுமா என்று வனிதா கேட்க, டிபார்ட்மெண்ட்ல எனக்கு மேலிடத்துல தெரிஞ்சவர்கிட்ட சொல்லி மாப்பிள்ள பத்தி எதுவும் தகவல் கண்டுபிடிக்க முடியுமான்னு விசாரிக்க சொல்லியிருக்கேன் என்று திருமலை சொல்ல, ஏதாவது நியூஸ் கிடைக்குமாங்க என்று வனிதா கேட்க, திருமலையால் பதில் சொல்ல முடியவில்லை. அவரின் பார்வை மகேஸ்வரனை தீண்டியது. அவனும் அவரை பார்க்க இருவரின் பார்வையிலுமே வலியுடன் கூடிய அர்த்தம் பொதிந்திருந்தது. திருமலையும் விசாரித்து நிலைமையை அறிந்து கொண்டிருந்தார். என்னதான் காவல்துறையில் பலவித வழக்குகளை பார்த்திருந்தாலும் மகள் வாழ்க்கை என்று வரும்போது தளர்ந்துதான் போயிருந்தார். அதே நிலையில்தான் உலகநாதனும் இருந்தார். மகன் இராணுவத்தில் சேர்ந்த உடனே அவன் இந்த நாட்டுக்கானவன் என்று புரிந்தாலும் பெற்றவராக அவரின் உயிர் நாடி துடிக்கவே செய்தது. அவர் மிகவுமே தளர்ந்து போயிருந்தார். அதனாலேயே தந்தையிடம் இன்னும் விஷயத்தை சொல்லாமல் இருந்தான் மகேஸ்வரன். உறுதியான செய்தி எதுவும் தெரியாமல் இதற்கு மேல் யாரையும் கலவரப்படுத்த வேண்டாம் என்று நினைத்து தனக்குள்ளேயே புதைத்துக் கொண்டான்.
அப்போதுதான் திருமலை அவனை தனியாக அழைத்து காணாமல் போனவர்கள் சடலமாக கிடைத்துக் கொண்டிருப்பதைப் பற்றி தான் அறிந்து கொண்டதை அவனிடம் சொல்ல அவனுக்கு விஷயம் தெரியும் என்பதை சொன்னான். இருவருமே முடிவெடுத்து இப்போது வெளியே சொல்வதை தள்ளி போட்டனர். தம்பி எப்படியாவது தப்பி நல்லபடியாக கிடைத்துவிட மாட்டானா என்று தவித்துக் கொண்டிருந்தான் மகேஸ்வரன். வாயை திறந்து பேசினாலே எங்கே தங்கள் வருத்தத்தை காட்டி விடுவோமோ என்று ஒவ்வொருவரும் அமைதியாகவே இருந்தனர். நகர்ந்த ஒவ்வொரு நொடியும் நெஞ்சில் பாறாங்கல்லை வைத்தது போல கனத்துக் கொண்டே இருந்தது. கீர்த்தனா தனியா இருக்கா, நான் போய் உள்ள இருக்கேன், நீங்களா வீட்டுக்கு போகணும்னா போயிட்டு வாங்க என்று எழுந்தார் கோகிலா. நானும் இங்கேயே இருக்கேன் என்றார் வனிதா. எனக்கு ஸ்டேஷன் வரைக்கும் போகணும், போயிட்டு வரேன் என்று திருமலை கிளம்பிவிட, அப்பா வாங்க, உங்களை வீட்ல விட்டுட்டு நேத்து போட்டது போட்டபடி இருக்கு, எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு நான் வரேன் என்றான் மகேஸ்வரன். இருவர்தான் அங்கே இருக்க முடியும் என்று மருத்துவர் சொன்னதால் சரி என்று தலையசைத்துவிட்டு தளர்ந்த நடையுடன் மகனுடன் கிளம்பினார் உலகநாதன். கோகிலா உள்ளே வந்து பார்த்தபோது குழந்தை தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருக்க, கட்டிலிலோ கீர்த்தனா இமைகளை மூடிப்படுத்திருந்தாள். மூடிய இமைகளையும் தாண்டி வெளியேறிய கண்ணீர் காது வரை வடிந்திருக்க, வெடித்து வர துடித்த அழுகையை அடக்கப் போராடியதில் அவள் பற்கள் கடிபட்டிருந்த உதடுகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. மகளின் நிலையை பார்த்து வனிதாவிற்கும் அழுகை வர, முந்தானையை எடுத்து வாயில் மூடிக்கொண்டு வேகமாக அழுகையை அடக்கினார். கோகிலாவிற்கும் அழுகை வந்ததுதான். பெற்ற மனம் பிள்ளையை நினைத்து துடியாய் துடித்துக் கொண்டிருந்ததுதான். ஆனால் தானும் உடைந்தால் கீர்த்தனாவை தேற்றுவது கடினமாகிவிடும் என்று தன்னை அடக்கிக் கொண்டவர் மருமகளின் அருகே சென்று அவளின் கண்ணீரை துடைத்து விட்டார். இப்ப எதுக்கு அழற கீர்த்தனா? அழுதழுது உடம்புக்கு எடுத்து விட்டுக்காத. பச்சை உடம்புக்காரி நீ. உடம்பு மட்டும் இல்ல, மனசையும் பாதிக்காம பாத்துக்கணும். உனக்கு முடியலனா அது உன் பிள்ளையத்தான் பாதிக்கும், அழாத என்று அதட்டினார். அடக்க நினைக்க நினைக்கத்தான் இன்னும் அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது. அப்படி இருக்கையில் அவளும் என்னதான் செய்வாள்? அனைத்திற்கும் மனதை தயார்படுத்திக் கொண்டுதான் அவனை கரம் பிடித்தாள். ஆனால் அது நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத கோழையாகி போனாள் அவள். அப்போது குழந்தை சினுங்க ஆரம்பிக்க மெல்ல கண்களை திறந்து தொட்டிலின் பக்கம் பார்த்தாள் கீர்த்தனா. இப்பதான் தூங்க ஆரம்பிச்சது, அதுக்குள்ள முழிச்சிருச்சு பாருங்களேன் என்று சொல்லிக்கொண்டே வனிதா சென்று குழந்தையை தூக்கிக் கொண்டார். வயிறு சரியா நிறையலையோ என்னவோ, நேத்தெல்லாம் கீர்த்தனா பால் கொடுக்க முடியாததால பால் பவுடர் தான் கொடுத்ததா டாக்டர் சொன்னாங்க. அதனால கீர்த்தனா கிட்ட இன்னைக்கு சரியா பால் குடிச்சிருக்க மாட்டா போல என்றவர் மருமகளிடம், இப்ப திரும்ப பால் குடு கீர்த்தனா என்றார் கோகிலா. கீர்த்தனா எழுந்து கொள்ள முயற்சி செய்ய செவிலி சொன்னது போல படுக்கையை சாய்த்து வைத்து குழந்தையை அவளிடம் கொடுத்து பசியாற்ற சொன்னார்கள். அப்போது அங்கே வந்த செவிலி, ஓ ஃபீட் பண்றீங்களா? குழந்தைய குளிக்க வச்சு தூக்கிட்டு போலான்னு பார்த்தேன். பசியாறுனதும் கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தைய தூக்கிட்டு வந்து அந்த லாஸ்ட் ரூம் இருக்குல்ல, அங்க கொடுத்துருங்க என்று சொல்லி விட்டு சென்றார். அவர் சொன்னது போல சிறிது நேரத்திற்கு பிறகு வனிதா குழந்தையை தூக்கிக் கொண்டு செல்ல கோகிலா மட்டும் மருமகளுடன் இருந்தார். இவ்வளவு நேரத்தில் கீர்த்தனா எதுவும் பேசாதது கோகிலாவின் மனதை உறுத்தியது. நேற்று அப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணியவள் இன்று கணவனை பற்றி ஒன்றுமே கேட்காதது அவருக்கு யோசனையை கொடுத்தது. கீர்த்தனாவிற்கு கணவனை பற்றி அறிந்து கொள்ள உள்ளம் துடித்துக் கொண்டிருந்தாலும் அதை வாய்விட்டு கேட்கக்கூட பயந்து தன்னை அடக்கிக் கொண்டிருக்கிறாள் என்பதை அறியவில்லை அவர். கணவன் முகம் பார்க்க அவளின் கண்கள் ஏங்கின. கணவனின் குரலை கேட்க காதுகள் தவம் இருந்தன. கணவனின் ஸ்பரிசம் உணர உடல் துடித்தது. கணவனை எந்த சேதாரமும் இல்லாமல் கண்டுவிட மாட்டோமா என்று அவளின் ஒவ்வொரு அணுவும் துடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அது எதையுமே அவள் வாய்விட்டு சொல்லிவிடவில்லை. சற்று முன் கூட குழந்தை அவள் கையிலிருந்தும் அதை கொஞ்ச வேண்டுமென்று தோன்றவில்லை. அதன் ஒவ்வொரு அசைவையும் ரசிக்க வேண்டுமென்றும் தோன்றவில்லை. குழந்தையை உச்சி முகர வேண்டுமென்றும் தோன்றவில்லை. அவள் நினைவுகளில் எல்லாம் இப்பொழுது அவளின் கணவன் மட்டுமே நிறைந்திருந்தான். இந்த நிலையில் அவளும் தான் யாரிடம் என்ன கேட்க, யாரிடமும் என்ன பேச? எதுவுமே பிடிக்கவில்லை அவளுக்கு. இருவரும் அவரவர் நிலையில் அப்படியே இருக்க, அப்பொழுது அங்கே வந்த ஒரு செவிலி, இப்ப இவங்களுக்கு ஒரு ஊசி போடணும், அந்த மருந்து இங்கல்ல, வெளியில இருக்கிற மெடிக்கல்ல தான் போய் வாங்கிட்டு வரணும், கொஞ்சம் பேத வாங்கிட்டு வந்துடுறீங்களா என்று கோகிலாவிடம் கேட்டார். உடனே போணுமா? இங்க கீர்த்தனா பக்கத்துல யாரும் இல்ல, அவ அம்மா குழந்தைய குளிக்க வைக்கிறதுக்கு போயிருக்காங்க என்றார். நான் இருக்கேன், போயிட்டு வாங்க என்று செவிலி சொன்னதும் கோகிலா மருந்து சீட்டை வாங்கிக் கொண்டு கிளம்பினார். அவர் அங்கிருந்து சென்ற சில நொடிகளில் மீனாவும் கதிர்வேலனும் தங்கள் குழந்தையுடன் அங்கே வந்தனர். எப்படி இருக்கு கீர்த்தனா என்று கதிர் விசாரிக்க மௌனமாக தலையை மட்டும் அசைத்தாள் கீர்த்தனா. குழந்தை எங்க? அவன் தொடர்ந்து கேட்க, குழந்தைய குளிக்க வைக்க கூட்டிட்டு போயிருக்காங்க. இவங்க கூட இருந்த ஒரு அம்மா மெடிக்கல் வர போயிருக்காங்க. நீங்க கொஞ்ச நேரம் இங்க தானே இருப்பீங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் என்றவனுக்கு பதில் சொன்ன செவிலி வெளியேறிவிட, மருந்து வாங்க தனியாவா போயிருக்காங்க? நீ இங்க இரு மீனா, நான் போய் பார்த்து மருந்து வாங்கிட்டு வரேன் என்று குழந்தையுடன் சென்றான். என்னடி கீர்த்தனா, எப்படி இருக்க? உன் புருஷனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா?
மீனா கேட்க அவளை வெறித்தபடி அமைதியாக இருந்தாள் கீர்த்தனா. என்னடி பதிலே சொல்ல மாட்டேங்கிற? அப்போ உன் மாமா கேட்டதுக்கும் பதில் சொல்லல? மீனா படபடவென்று பேச, நேத்து எதுக்குக்கா அப்படி சொன்ன என்று அழுத்தமாக கேட்டாள் கீர்த்தனா. என்ன சொன்ன? மீனா முழிக்க, அதான் அவருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு என்று திணறியபடி கேட்டாள். நான் என்னடி தப்பா சொன்னேன்? நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? விருந்து நடந்துட்டு இருக்கும் போது உன் மாமனாரும் மச்சினரும் குசு குசுன்னு ரகசியமா பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்பா கிட்ட வந்து ஏதோ சொன்னாங்க. அப்புறம் என் வீட்டுக்காரரும் அவங்க கிட்ட போய் பேசினாரு. அவங்களா பேசிக்கிட்டு இருக்கவும் என்ன ஏதுன்னு போய் கேட்டா, உன்னோட புருஷன் தீவிரவாத கும்பல் கிட்ட மாட்டி காணோம்னு சொன்னாங்க. தீவிரவாத கும்பல் கிட்ட மாட்டினால எப்படி தப்பிக்க முடியும் சொல்லு? அந்த நேரம் எனக்கு உன்னோட ஞாபகம் தான் வந்தது. என்னதான் நாம அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் உனக்கு ஒண்ணுன்னா எனக்கு பதறாதா? அதான் உன் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சேன்னு சொல்லி அழுதேன். நான் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி ஆளுக்கு என்ன புடிச்சு திட்டுறாங்க. நீயும் இப்படி கேக்குற? இப்ப கூட உன் மேல எனக்கு அக்கறை இருக்கு. மிலிட்டரிக்காரனை கட்டுனா இப்படியெல்லாம் நடக்கும்னு தான் நான் உஷாரா இருந்து தப்பிச்சுட்டேன். ஆனா நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ மாட்டிக்கிட்ட. இப்பவும் ஒன்னும் கெட்டு போல. உன் புருஷன் உயிரோட வருவானான்னு தெரியாது. ஒருவேளை தப்பி தவறி அப்படியே வந்தாலும் அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ வேற கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது. பிள்ளையா இருந்தால் வீட்டுல விட்டுரு. நீ உன் வாழ்க்கைய பார்த்துட்டு சந்தோஷமா இருக்க பாரு என்று பேசிக்கொண்டே போன மீனாவை உக்கிரமாக முறைத்து பார்த்தாள் கீர்த்தனா. நாளை பின்ன உன் புருஷனுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நீ இப்படிதான் அவரையும் பிள்ளையும் விட்டுட்டு ஓடுவியா என்று கீர்த்தனா ஆத்திரமாக கேட்க, ஏன் புருஷனுக்கு ஏண்டி இப்படி ஆகப்போகுது? அவர் என்ன உன் புருஷன் மாதிரி ஆபத்தான வேலைய பாக்குறாரு? நான் உன் நல்லதுக்கு சொன்னா நீ என் புருஷனுக்கு எதுவும் ஆகணும்னு நினைக்கிறியே? இவ்ளோ மோசமானவளாடி நீ? தங்கச்சின்னு நான் அக்கறை காட்டினா ச்சே, என்ன மனுஷடி நீ? இப்ப புருஷன் இல்லாம நிக்கிற அந்த நிலைமையிலயும் எப்படி பேசுற என்று மீனா தங்கையை தூற்ற ஆரம்பிக்க, வாய் மூடு ஓங்கி குரல் கொடுத்த கீர்த்தனா, ஆமா நான் மோசமானவதான். உன்னெல்லாம் இன்னும் பேச விட்டு வேடிக்கை பாக்குறேன் பாரு. நான் மோசமானவதான். உன் புருஷன் உனக்கு பெருசுன்னா அது உன்னோடவே வச்சுக்கோ. ஏன் புருஷனை பத்தி பேசுற அருகதை கூட உனக்கு இல்ல. நீ ஒவ்வொரு நாளும் நிம்மதியா தூங்கி எந்திரிக்கிற பாரு. அதெல்லாம் உன் புருஷனால நினைச்சியா? இல்லவே இல்ல. என் புருஷன் மாதிரி நாட்டை காவல் காக்குற எல்லையில போய் நிக்கிறாங்க பாரு ராணுவ வீரர்கள். அவங்களாலதான் அடுத்த நாட்டுக்காரங்கிட்ட மாட்டி அவதிப்படாம நிம்மதியா தூங்குற. நம்ம அப்பா போலீஸா இருந்து நம்ம வீட்டுக்கு தேவையான நேரத்துல எதுவும் பாக்கலன்னு சொல்லுவீல. ஆனா அவர் பல குடும்பங்கள்ல நடக்கிற பிரச்சனைக்காக ஓடிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் உனக்கு புரியவே புரியாது. ஒருவேளை ஏன் புருஷனுக்கு எதுவும் ஆனா கூட இந்த நாட்டுக்காக வீர மரணம் அடைஞ்சிருக்காருன்னு நெஞ்சு நிமித்திக்கிட்டு சொல்லுவேனே தவிர அவரு வேலையை என்னைக்கோ உன்ன மாதிரி கீழா நினைக்க மாட்டேன். அவருக்கு அந்த வேலையால ஆபத்து வரும்னு விட்டு பிரியவும் நினைக்க மாட்டேன். இதுவரை நீ தங்கச்சின்னு என் மேல காட்டின அக்கறை எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கோ. உன்னோட இந்த கீழ்த்தரமான அக்கறை எல்லாம் எனக்கு தேவையே இல்ல என்று முகத்தில் அடித்தது போல சொல்ல மீனாவின் முகம் வெளுத்தது. புருஷன் போன துக்கத்துல உனக்கு பைத்தியம் புடிச்சிருச்சாடி? நான் சொல்ல வரத புரிஞ்சுக்காம எப்படி பேசிக்கிட்டு இருக்க? முகம் சிவந்த ஆத்திரத்துடன் கத்திய தங்கையை பார்த்து கேட்டாள். ஆமா, எனக்கு பைத்தியம் தான் புடிச்சிருக்கு என்றவள் கட்டில் அருகில் இருந்த ஒரு மருந்து பாட்டிலை எடுத்து அவளை நோக்கி வீசினாள். மீனா வேகமாக விலக அவளின் காலடியில் விழுந்து உடைந்தது அந்த பாட்டில். என்னாச்சு? கோகிலாவும் கதிர்வேலனும் வர, எனக்கு இவளுக்கு பைத்தியம் புடிச்சிருச்சு கணவரிடம் ஓடினாள் மீனா. கதிர் கீர்த்தனாவை பார்க்க அவளோ அக்காவை உக்கிரமாக முறைத்துக் கொண்டிருந்தாள். என்ன பண்ண நீ என்று மனைவியிடம் கேட்டான். அவ என் மேல பாட்டில தூக்கி எறியறா, அதை என்ன கேட்காம என்கிட்ட என்ன கேக்குறீங்க? மீனா கத்த, அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போயிருங்க மாமா. எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு அவன் மொண்டை உடைச்சிருவேன். கீர்த்தனா பல்லை கடித்துக் கொண்டு கூற, கீர்த்தனா அமைதியாரு, தையில் எதுவும் பிரிஞ்சிட போது என்றார் கோகிலா. என்னாச்சு கீர்த்தனா, எதுக்கு இவ்ளோ கோவம்? கதிர் கேட்க, உங்க பொண்டாட்டி எல்லாம் மனுஷியா மாமா? உங்க பொண்டாட்டி எல்லாம் மனுஷியா மாமா? அவர் இனிமே வரவே மாட்டாராம். அப்படியே வந்தாலும் நான் அவர்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு புள்ளைய அவர்கிட்ட விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுமா அவ சொல்றா என்று கீர்த்தனா கூற, கதிர் கோகிலா மட்டும் அல்லாது அப்போதுதான் குழந்தையை குளிக்க வைத்து தூக்கி வந்த வனிதாவும் அதிர்ந்தார். கோகிலா மீனாவை வெறுப்பாக பார்க்க கதிர் மனைவியை சுட்டெரிப்பது போல பார்த்தான். அவன் நல்லதுக்கு தாங்க. கணவன் பார்வை தாங்காமல் மீனா முனக, பலார் என்று மனைவியை ஒரு அறை விட்டவன், வாய மூட்ரி. என்ன நல்லது? அவ இப்ப என்ன நிலைமையில இருக்கான்னு தெரிஞ்சு இப்படி பேச வாய் கூசல? அப்ப நாளை பின்ன எனக்கு எதுவும் வந்தா இப்படிதான் என்ன விட்டுட்டு போயிடுவியா? ஒருவேளை எனக்கு எதுவும் ஆகிட்டா என் புள்ளைய அனாதையா விட்டுருவியா என்று தங்கை கேட்ட அதே கேள்வியை கணவனும் கேட்க கன்னத்தை பிடித்துக் கொண்டு அவனை அதிர்ந்து பார்த்தாள். என்னங்க நீங்க? நான் அப்படிப்பட்டவளா? மீனா வேகமாக கேட்க, அப்போ கீர்த்தனா மட்டும் அப்படிப்பட்டவளா என்று கதிர் கேட்க பதில் சொல்லாமல் முழித்தாள். பதில் சொல்றீ. உனக்கு ஒரு நியாயம், அவளுக்கு ஒரு நியாயமா? இப்ப சகல எங்க இருக்காருன்னே தெரியாம அந்த பொண்ணு தவிச்சு போயிருக்கு. இந்த நேரத்துல இந்த பேச்செல்லாம் தேவையா என்று கடிந்து கொண்டான். ஏண்டி மீனா இப்படி இருக்க? வனிதாவும் வேதனையாக கேட்க,
அவ இப்படி கஷ்டப்படுறாளேன்னு தான் சொன்னேம்மா. மீனா மெல்ல சொல்ல, என்னோட கஷ்டத்துக்கு வழி சொல்லு நான் உன்கிட்ட கேட்டனா? என் வாழ்க்கையில கஷ்டமோ நஷ்டமோ அதை நான் பாத்துக்கிறேன் என்றாள் கீர்த்தனா. சாரி கீர்த்தனா, இனி நான் இவளை இங்க அழைச்சிட்டு வரமாட்டேன் என்ற கதிர் மனைவியை அழைத்துக் கொண்டு கிளம்பி விட்டான். வனிதாவிற்கு கோகிலாவின் முகம் பார்க்கவே சங்கடமாக இருந்தது. பெரியவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அண்ணி என்றார். விடுங்க நீ, அவ பேச்சு பத்தி தான் தெரியும்ல என்று முடித்துக் கொண்டார் கோகிலா. ஆனாலும் அந்த பெண் எப்படி பேசிவிட்டாள் என்றவர் மனம் மாறவே இல்லை. அடுத்து வந்த 2 நாட்களும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனநிலையில் நேரம் கழிய, 2ஆம் நாள் இரவு 7 மணி அளவில் மகளை மடியில் வைத்துக்கொண்டு படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள் கீர்த்தனா. மடியில் இருக்கும் மகளை கூட காணாது பார்வையை எங்கோ வைத்துக் கொண்டிருந்தாள். அவள் சிந்தை முழுவதும் கணவன் பற்றிய நினைவுகள் மட்டுமே. இன்னும் அவனை பற்றிய தகவல் எதுவும் வந்து சேரவில்லை. அப்போது அதுவரை அறைக்கு வெளியே இருந்த மகேஸ்வரன், கீர்த்தனா என்று பரபரப்பாக அழைத்துக் கொண்டே அறைக்குள் வந்தான். அவள் கவனம் கலைந்து கேள்வியாக பார்க்க, பேசு கீர்த்தனா என்று தனது கைபேசியை கீர்த்தனாவின் புறம் நீட்டினான். திடீரென யாரிடம் பேச சொல்கிறான் என்று புரியாமல் அவள் முழிக்க, பேசு, சீக்கிரம் பேசு என்று பரபரத்தவன் அவள் அப்படியே அமர்ந்திருப்பதைக் கண்டு சட்டென்று அவள் காதருகில் போனை வைத்தான். அடுத்த நொடி, தனா என்று கம்பீரமான அவனின் குரல் அவள் காதுகளை தீண்டியது.